നേരിട്ട് തന്നെ டீமானா ஜீப்பு முத்து கூடயா? எது சி வேற யாரோவா? நான் கூட உண்மையிலே ஜீப்பு முத்து கூட டீமான் தான் வந்து பண்ணாராக்கும்னு நினைச்சிட்டேன். ஆமா, எல்லாம் தான் நடக்குது, எல்லா கரும்பும் தான் நடக்குது. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் வந்து ரீல்ஸ் பண்றது, செல்ஃபி எடுக்கிறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்றாங்க. கேட்டா ப்ரொமோஷனுக்காக அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்றது, கேட்டா இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ இது நான் டிஎம்மான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். டிஎம்மான் கிடையாது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்னை எப்பதான் டிராயிங் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க. நல்லா வரைவாங்கன்னு நினைக்கிறேன். அடே பேயில போமா, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுல நல்லா டிராயிங் வரைவாங்க போல அப்படின்னு நினைச்சுதான் இது போய் என்னை எப்ப டிராயிங் வரைவீங்க. வழக்கமா யாராவது நல்லா வரைவங்க கிட்ட தானே நம்ம கேட்போம். കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു കൂതിയുമില്ല എന്ന കോടതി. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. ഒരു കൂതിയുമില്ല എന്ന് உண்மையிலேயே அவங்க அசிங்கமா தான் திட்டினாங்களா, இல்ல உண்மையிலேயே மலையாளத்துல அப்படி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை ஏதாவது இருக்கா அப்படிங்கறது கமெண்ட்ல போட்டு போங்க. எனக்கு தெரியல, அவங்க அசிங்கமா திட்டின மாதிரி தான் தெரியுது. நீதியும் இல்ல இல்லை அப்படின்னு என்னத்த சொல்றது. ஏன் சார்ஜ் போடுறாரு? ஓ, எந்திரனோட ரீலா இது? உண்மையிலே அந்த இடத்துல தாங்க சார்ஜ் போடுறாரு அவரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வழங்குகிறோம் பவர்ஃபுல்லான வீகா W5 மோட்டார் கொண்ட பிரீத்தி ஜோடியாக். என்ன வேணாலும் வரைக்கும். பிரீத்திக்கு நான் கேரண்டி. வழங்குகிறோம் பவர்ஃபுல். நல்லா பயங்கரமா தான் சுத்துது. உண்மையிலே மிக்சி கூட அப்படி வேகமா கரெக்டா சுத்துமா என்னன்னு தெரியல. நல்லா சுத்துது. இதுதாங்க பாலகிருஷ்ண படம், இதை தாங்க எதிர்பார்க்கிறோம். இதை ஏன்டா கலாய்க்கிறீங்க? நல்லா தான்டா இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஆமா, ஆர்டர் பண்ண ஒரே இடத்துல நிக்கிறாங்க. எதுக்குடா ஒரே இடத்துல நிக்கிறான்? ஃபுட்டையும் வாங்கிட்டான், அப்புறம் எதுக்கு ஒரே இடத்துல நிக்கிறான்னு நான் யோசிப்பேன். இப்படிதான் நின்று ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ, யாருக்கு தெரியும். பொம்பளை சோக்கிரண்டா. இதுக்கு மேல போட்டா காப்பிரைட் வந்துடும். ஆனா நல்லா இருக்கு, நல்லா சிங்க் ஆயிருக்கு. சிவாஜி கணேசன் வெர்ஷன் தாலாட்டும் கட்டுறேவா நல்லா இருக்கு. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? தக் லைஃப் பிளாட். எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க. நாங்க அப்பனை அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 3000 அசிங்கப்படுத்துறாங்களே. சே, மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க அப்படிங்கும் போது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்தை காட்ட போறீங்க? ரொம்ப ரொம்ப கர்மமா சில விஷயம் பண்றாங்க. அதுல இருந்தா இந்த ஆள்லாம் ஐயோ செம்ம கடுப்பாகுது. அதுவும் நம்மளோட ஃபீல்ட்ல வேற இவங்க இந்த கரும்பு பிடிச்சவங்க தான் வராங்க. My friend after purchasing woodland shoes. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். எல்லாம் போய் சொல்றீங்க சொல்லிட்டாங்க. என்னடா நினைச்சிட்டு எதுக்கு லேப்டாப் போட்டு உடைக்கிறாரு இவரு? வயிறு எரியுதா? ஏன் சேலஞ்ச் பண்றேன். இவர் பொழப்புல எதுவும் கை வச்சிட்டாங்களா? You seal pack box pack laptop 18,000 rupees Dell laptop 1 year warranty ஓட with GST bill ஓட அடமால 8GB RAM quad core processor 256 SSD. ஏண்டா பைத்தியக்காரங்களா? ப்ரொமோஷனுக்கு ஒரு அளவே இல்லையா? தூக்கி போட்டு உடைச்சோம். நான் கூட ஏதோ வயிறு எரியுதுலாம் சொல்றாரு, ஏதோ பெரிய பிரச்சனை போலன்னு பார்த்தா கடைசியில ப்ரொமோஷன். இவங்க ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு
ஐயோ ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்னடா இது? எவ்வளவு நாள் தான் முதலாளி இருந்த இன்னில இருந்து நீ தொழிலாளியே. என்ன பண்ற? மூச்சுக்கு 300 தடவை தம்பி மயில்வாவனோ தம்பி மயில்வான்னு கூப்பிடுவேன். இங்க இருந்து கூப்பிட நினைச்சேன். ஆனா நீ வாயில இருந்துதான் கூப்பிட்டு. இது ராங் ப்ராஜெக்ட், பெர்மிட் பண்ண முடியாது. சிவாஜி மூவி டெலிட்டட் சீன். ஏன் இப்படி பண்ணாரு? காதல் செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? இது ராங் ப்ராஜெக்ட், பெர்மிட் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரே ஒரு டைலாக மாத்தி விட்டாரா மொத்த சீனு காலி, மொத்த படமும் காலி. Dialogue. Total movie. Success. உண்மைதான். My life sucks. என்னத்த சொல்றது, சூப்பரா இருக்கும் இந்த படம். இதாண்டா ப்ரொமோஷன் அப்படின்னு ஸ்காட்சிஸ் ஐயா சொல்றாரு. இப்போ எனக்கு வந்து உடனே வேணும். எப்படி ரெடி பண்ணி தருவீங்களா? ரெடி பண்ணுங்க. 2 hours ரெடி பண்ணி தரேன். 2 hours-யா? உனக்கு தான் ஒரு மொபைல் கடையில போனேன். எப்படி 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும்? நீங்க 2 மணி நேரத்துல கொடுத்துறீங்களா? 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும். எல்லா கடையிலும் 2 மணி நேரத்துல கொடுத்துருவாங்களே. நான் பண்ற கடையில ஒரு மணி நேரத்துல கொடுத்துடுறாங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. டிஸ்ப்ளே வரும், நல்லா இருக்கும் டிஸ்ப்ளே. 2800 ல 3000 பாக்குறீங்களா? எனக்கு 2 மணி நேரத்துல ரெடி பண்ணி கொடுத்துறீங்களா? கண்டிப்பா கொடுத்துறேன். ஏன்னா நான் வந்து இன்ஸ்டால மோட்டில ரீல் பண்ணுவேன். ஓகே நீங்க போடுறேன். எனக்கு 2 மணி நேரத்துல கண்டிப்பா கொடுத்துறீங்க. இன்ஸ்டால மோஜில எல்லாம் ரீல் பண்றேன். ஓகே அதுக்கு மேல அதை பத்தி சொல்லாத அப்படிங்கிறப்பல சேட்ஜி அங்க இருந்து. It's so embarrassing. ப்ரொமோஷன் பாருங்க எவ்வளவு ஃபேக்கா இருக்குங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அது எல்லாராலுமே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏற்றுக்க முடியாது. உண்மையிலே இவர் அழுகிறாரு, பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கண்டிப்பா அப்படி நம்ம யாரையாவது ஒருத்தர் அசிங்கமா திட்டி அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏதாவது அவங்கள அப்யூஸ் பண்ணி அவங்க மனசு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் போது ஓரளவுக்கு மனசு இறங்கி போவாங்க. மேபி அந்த கமெண்ட்ல அவர் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அவன் கிடக்குறான் ப்ரோ, நீங்க வேலை பெஸ்ட் கமெண்ட் செக்ஷன் ஐ எவர் சீன். அப்பனா இது மாதிரி தான் நிறைய கமெண்ட் இருக்கு போலயே. பாவம் ஏன்டா திட்டுறீங்க இந்த தாய் ஒரு வந்து கமெண்ட் பண்ண. ஓகே, இக்னோர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ப்ரோ. ஏடா இக்னோர் நெகட்டிவ் தானே சொல்லுவாங்க வழக்கமா, நீங்க என்னடா மாத்திட்டு சொல்றீங்க? டே கமெண்ட் பண்ணாதீங்கன்னா அவன் அதையே ஒரு வீடியோவா போடுறான். ஆமாங்க, இந்த ஆளுக்கு வேற எந்த வீடியோ பெருசா போல, இந்த வீடியோ தான் பெருசா போயிருக்கு. பாத்துக்கலாம், ஃபீல் பண்ணாத பாத்துக்கலாம். ஒரு ஏண்டா அளவு வச்சிங்க ப்ரோ, நீயே செத்துரு ப்ரோ. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. ஃபீல் பண்றது கூட ஒரு கட்டுட்டு போடுறிய தலை. என்ன பண்றது, நம்ம தான் இவங்கெல்லாம் பார்த்துட்டு பாவம் அப்படின்னு ஃபீல் பண்றோம். அவங்க பார்த்தா நம்மள பிஸ்னஸ் ஆக்கிட்டு போறாங்க. அந்த லெவல்ல இருக்கு. Money is always ultimate. இது பண்ணா எதிர்ச்சிருவாங்களா? அது அவங்களுக்கு பண்ணாதானே எதிர்ப்பாங்க. படிடா ஒழுங்கா படிடா. நம்மளுக்கு பண்ணா எப்படி எதிர்ப்பாங்க தெரியலையே. ஒருவேளை படத்துல எதிர்ச்சிருவாரோ, அது வரையெல்லாம் பார்க்க விரும்பல, போயிடுவாங்க. நம்ம கடை பட்டு நம்ம கடை போட்டு தண்டனக்கா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு சின்ன கடை எல்லாம் கிடையாது. சென்னை சில்க்ஸே இந்த மாதிரி இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ற அளவுல வந்துருச்சு. இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ரஜினி, இனிஜார், ஜீனி பங்கம் தான் பங்கம். உன்னை பற்றி கூறுதே எனக்கு தெரியல, இந்த வீடியோவை மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி குபீர் சிரிப்பு வந்துருச்சு.
வெற்றிக்கு தான். இதே மாதிரியே நிறைய ரீல்ஸ் நிறைய ரியாக்ஷன் பண்ற அளவுக்கு உங்ககிட்டயும் ரீல் இருக்கு, நீங்களும் ஏதாவது ரீல் வினோதமா பாத்தீங்க அப்படின்னா அதை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஆர்மேன். வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கைய வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை.